வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். பெலிகம பிரதேச சபை தலைவர் இன்று துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு. பெலிகம பிரதேச சபை தலைவர் பாதாள குழுவுடன் தொடர்புடையவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தகவல். சீரற்ற காலநிலை காரணமாக 12 மாவட்டங்களில் 2357 குடும்பங்களைச் சேர்ந்த 9392 பேர் பாதிப்பு. கிளிநொச்சி ஊடாக போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்களின் தரம் தொடர்பில் பரிசோதனை. திருகோணமலை கிண்ணியாவில் 30 மாடுகள் மீது வாள்வெட்டு தாக்குதல். பயணச்சீட்டு வழங்க தவறிய பஸ் நடத்துனர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. செவ்வந்தி தலைமறைவாக உதவியமை தொடர்பில் பலர் கைது. உகண்டாவில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 63 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. வெலிகம பிரதேச சபை தலைவர் இன்று துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கான வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர உயிரிழந்துள்ளார். சபை தலைவருக்குரிய தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்த போது அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பிரதேச சபை தலைவரை மாத்தறை பொது மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் சென்றுள்ளனர். எனினும் படுகாயமடைந்த அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி சென்ற துப்பாக்கிதாரிகள் பிரதேச சபை தலைவரிடம் ஒரு கடிதத்தில் கையெழுத்து வாங்குவதற்காக சபைக்குள் நுழைந்ததாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள 4 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் இதனை தெரிவித்துள்ளார். அடையாளம் தெரியாதோர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். அவர் இன்று காலை வெலிகம பிரதேச சபையில் தலைவர் நாற்காலியில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி பிரயோகத்தில் படுகாயமடைந்த அவரை பிரதேச சபை அதிகாரிகள் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதித்திருந்த போதே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். 38 வயதுடைய மிதிகம பகுதியைச் சேர்ந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதுடன் துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணங்கள் இதுவரையில் வெளியாகாத நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். துப்பாக்கிதாரிகள் பிரதேச சபை தலைவரிடம் கடிதம் ஒன்றில் கையொப்பம் பெறுவது போன்று இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வெலிகம பிரதேச சபையின் தலைவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல் வந்தது. போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வெளியிடுவார். இப்போதுதான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. எனவே இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து விரைவில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிப்போம். வெலிகம பிரதேச சபாவே சபாபதி வெலிகம பிரதேச சபை தலைவர் என்பவர் மக்கள் பிரதிநிதி ஆவார். பிரதேச சபை தலைவர் ஒருவருக்கு சபைக்குள் வைத்து இவ்வாறு நடக்குமானால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு என்ன நடந்துள்ளது? இதோ இப்போது எங்களுக்கு தகவல் வந்தது. வெலிகம பிரதேச சபை தலைவர் மரணமடைந்து விட்டார் என்று.
88-89 ஆண்டுகால பகுதியில் சிறைச்சாலைக்குள் இருந்தவர்கள் தற்போது நாடாளுமன்றத்தில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். වැලිගම ප්‍රාදේශ සභාවේ සභාපති වෙඩි තියලා ඝාතනය කළා තියෙනවා. இன்று ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அவர் தொடர்பில் மறைக்கப்பட்ட விடயங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. அதை பற்றி தற்போது பேசி பயனில்லை. அவர் சட்ட ரீதியாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பிரதேச சபை தலைவராக தெரிவாகியுள்ளார். இன்று தலைவராக அவர் பிரதேச சபைக்குள் கடமைகளை முன்னெடுத்த சந்தர்ப்பத்திலேயே துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். 89, 88, 89 ஆண்டு காலப்பகுதியில் சிறைச்சாலைகளுக்குள் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கு இருக்கின்றனர். எனினும் தற்போது அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 88, 89 ஆண்டுகளில் என்ன செய்திருந்தாலும் தற்போது இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் உள்ளனர். அதேபோல பிரதேச சபை தலைவர் என்ன செய்திருந்தாலும் பிரதேச சபை தலைவரே. தற்போது எங்களுடைய பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் நீக்கியுள்ளது. எங்களது உயிருக்கும் ஆபத்து உள்ளது. எனவே எங்களுக்கு ஏதேனும் நடந்தால் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். நாங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கிறோம். எதிர்க்கட்சியில் இருக்கும் போது இந்த பிரச்சனைகள் உள்ளன. දැන් අපිටත් අද බලපෑමක් තියෙනවා මූලාසනයේ මන්ත්‍රීතුමිය අපිටත් ආරක්ෂාව ආණ්ඩුවෙන් අයින් කරලා තියෙනවා මෙච්චර කාලෙ. ඒකට ඉතින් ආණ්ඩුව වග කියන්න ඕන අපිට මොනවා හරි වුණොත් අපි ආණ්ඩුවට ඍජුවම ප්‍රතිපහාර නිකුත් කරනවා ආණ්ඩුවේ වැරදි පෙන්නනවා. ඉතින් ආණ්ඩුවක විපක්ෂයක ඉන්නකොට ඒ ප්‍රශ්න තියෙනවා. வெலிகம பிரதேச சபை தலைவர் பாதாள குழுவுடன் தொடர்புடையவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். මේ රටේ සංවිධානත් අපරාධකරුවන් ඉන්නවා. සංවිධානත් අපරාධකරුවන් කල්ලි හැටියට බෙදිලා ඉන්නවා. அண்மை காலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. இந்த நாட்டில் பாதாள குழுவைச் சேர்ந்த குற்றவாளிகள் உள்ளனர். அவர்கள் பல குழுக்களாக பிரிந்துள்ளனர். அவர்களிடம் ஆயுதங்கள் உள்ளன. அந்த குழுக்களுக்குள் மோதல்கள் நிலவுகின்றன. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆயுதமேந்திய குழுக்கள் பாதாள குழு குற்றவாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களிடையே மோதல்கள் நடைபெறுகின்றன. இன்றைய சம்பவத்தையும் இதே போல இந்த சபைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். வெலிகம லசா என்பவர் அறியப்படும் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர என்றும் அறியப்படுகிறார். அவர் பொதுமக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அவர் பாதாள குழுவை சேர்ந்தவர். அவருக்கு எதிராக 6 வழக்குகள் உள்ளன. அதில் 2 வழக்குகள் மாத்தறை நீதிமன்றத்திலும் 2 வழக்குகள் குருநாகல் நீதிமன்றத்திலும் 1 காலி நீதிமன்றத்திலும் தொடுக்கப்பட்டுள்ளது. அவர் சிறை தண்டனை பெற்றுள்ளார். தற்போது தண்டனை ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். அவர் பாதாள குழுசார் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர். தற்போது இந்தோனேசியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட சில பாதாள குழு குற்றவாளிகள் இங்கு உள்ளனர். அவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் மூலம் அவரிடம் பல்வேறு வகையான ஆயுதங்கள் உள்ளன என்பது தெரிய வந்துள்ளது. விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த மாதம் 27ஆம் தேதி அவரும் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார். போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்ட பணம் தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் உள்ளது. இவ்வாறான குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களுக்கிடையேயான மோதல்கள் அண்மை காலத்தில் அதிகமாக இருந்தன. இதுவும் அத்தகைய ஒரு மோதலாகும். இவர்கள் வைத்துள்ள ஆயுதங்களும் அவர்களுக்கிடையேயான சண்டைகளும் இறுதியில் கொலையாக மாறுகின்றன. இதுவே இதுவரை நடந்து வருகிறது. எனவே இதுவும் அதே போன்ற ஒரு சம்பவம் தான். எங்களுக்கு தெரியாது. ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட அவர் தங்களது கட்சியில் இல்லை என கூறுகிறது. எது எவ்வாறாக இருப்பினும் நாம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறோம். அதே போன்று இத்தகைய தரப்பினரை தெரிவு செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவரிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். එකිනෙකා තමන් සතුව තියෙන ආයුධ ඊගාවට තමන්ගේ තියෙන ආරවුල් මේ විදියට මිනිස් ඝාතන බවට පරිවර්තනය කරගන්න. சீரற்ற காலநிலையால் 9392 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக 12 மாவட்டங்களில் 2357 குடும்பங்களைச் சேர்ந்த 9392 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொட்டிப்பிலி இதனை தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் 377 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு 24 மணி நேர தொலைபேசி எண்ணையும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி 077 4506 602 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் தேவையான சுகாதார ஆலோசனைகளை பெற முடியும்.
පසුගේ පැය 24 පුරාවට ගාල්ල දිස්ත්‍රික්කයේ සහ சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் 377 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு 24 மணி நேர தொலைபேசி எண்ணையும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி 07745066002 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் தேவையான சுகாதார ஆலோசனைகளை பெற முடியும். නැවතවතාවක් මතක් කරන ඕනෑම සිද්ධියක් ඕනෑම අවස්ථාවකදී 117 දුරකථන අංකය හා සම්බන්ධ වෙන්න. கிளிநொச்சியூடாக போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்களின் தரம் தொடர்பான பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்பட்டது. கிளிநொச்சியூடாக போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்களின் தரம் தொடர்பான பரிசோதனை இன்று மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டது. கிளிநொச்சி ஏனையின் வீதியின் உமையாள்புரம் பகுதியில் பயணித்த கனரக வாகனங்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்கள் வழிமறைக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. வாகனங்களின் மேலதிக அலங்காரம் மற்றும் வாகனத்தின் இயங்கு நிலை என்பன தொடர்பில் ஆராயப்பட்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. மன்னார் மதவாச்சி வீதியில் பெரியகட்டு பகுதியில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பில் இருந்து மன்னார் நோக்கி நேற்று இரவு பயணித்த தனியார் சொகுசு பேருந்து மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் பெரியகட்டு பகுதியில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பறையநாளன்குளம் போலீஸ் பிரிவில் சாரதியின் தூக்க கலக்கத்தினால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பற்றைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் பலர் காயமடைந்த நிலையில் செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் மன்னார் முருங்கன் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை கிண்ணியாவில் 30 மாடுகள் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருகோணமலை கென்னியாவில் மேய்ச்சல் தரை தொடர்பான பிரச்சினை நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் நிலையில் 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ளன. கிண்ணியா குரங்கு பாஞ்சான் இரட்டைக்குளம் பகுதியில் மேய்ச்சலில் ஈடுபட்ட மாடுகளே தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன. பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் வளர்ப்பாளர்கள் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். 4 மாடுகளை காணவில்லை என்றும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை காயமடைந்த மாடுகள் கால்நடைகள் பராமரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவற்றிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கிண்ணியாவில் 2876 ஹெக்டேர் மேய்ச்சல் தரைக்குரியது என மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டது. நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டாம் என கிண்ணியா பிரதேச செயலாளரால் கமநல சேவை திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தல்கள் அண்மையில் வழங்கப்பட்டன. இதன் பின்னரே மாடுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது சம்பந்தமா இந்த கால்நடை மாட்டை கொண்டு காலைக்கு அடைச்சா இந்த மாடு வெட்டுப்பட்ட காயத்தை பார்த்துட்டு ஊட்ட போறதா, பட்டியடியில் இடிக்கிறதா, சாவுறதா, இதே நம்பி வீட்டுல கொஞ்சாதி புள்ள கொட்டிருச்சு. இதை நம்பி வாழ்வாதாரத்தை நம்பி நாங்களும் இதை சீவிச்சு இதில் கறக்கிற பாலை நம்பி தான் குடும்பம் வாழ்க்கையை கொண்டு போய்த்துட்டு இருக்கோம். இது கஷ்டமாயிருச்சு. இதை சம்பந்தமாக இதுக்குரிய அதிகாரிமார்கள் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து தரணும். மழை காலம் ஃபேக்டரிக்கு போவங்க எல்லாது எங்கேயும் மாடு கொண்டு போகாது. சகல கால்நடைகளும் குரங்குபாஞ்சாங் குளத்திலே தான் நிற்கிது. மழை பெஞ்சா தண்ணி பிடிச்சிடும். தண்ணி பிடிச்சா அந்த கால்நடை எங்கும் போகல. குரங்குபாஞ்சாம் வளைச்சி யானவேலி போட்டு கரண்ட் கொடுத்துருக்காங்க. மாடு எங்கேயும் போகலாமே. இது சம்பந்தமாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டு. மட்டக்களப்பில் மாணவர் தூதுவர் மாநாடு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பில் மாணவர் தூதுவர் நிகழ்ச்சி திட்டத்தின் வருடாந்த மாநாடு இன்றைய தினம் பழைய மாவட்ட செயலக கட்டட தொகுதியில் நடைபெற்றது. அரசாங்க அதிபர் ஜி.எஸ். அருள்ராஜின் வழிகாட்டுதலின் கீழ் உதவி மாவட்ட செயலாளர் ஜி. பிரணவன் மேற்பார்வையின் கீழ் மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் நிஷா ரியாஸ் ஏற்பாட்டில் மாநாடு இடம்பெற்றது. உள நல வைத்திய நிபுணர் கே. கமல்ராஜ், சமூகம் சார் குழந்தை நல வைத்திய நிபுணர் கே. பிரார்த்தனா, உதவி கல்வி பணிப்பாளர் மாவட்ட உள சமூக உத்தியோகத்தர் ஆனா பிரபாகர், சிறுவர் பெண்கள் பிரிவின் போலீஸ் அதிகாரி, சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
பாடசாலை மாணவர்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியதுடன் துறைசார் நிபுணர்களினால் அவற்றுக்கான ஆலோசனைகள் மற்றும் பிரச்சினைகளை கையாள்வதற்கான உபாய முறைகள் தொடர்பான தெளிவூட்டல்களும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராக சாம்பசிவம் சுதர்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராக சாம்பசிவம் சுதர்சன் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வீரநாயகன் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கான நியமன கடிதத்தை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வைத்து கௌரவ ஆளுநர் அவர்கள் இன்று காலை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஆளுநரின் செயலாளர் எஸ் சத்தியசீலனும் கலந்து கொண்டார். அம்பாறை ஆலியடிபொம்பு பிரதேச செயலகத்தில் இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. அம்பாறை ஆலியடிபொம்பு பிரதேச செயலகத்தில் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் எனும் எண்ணக்கருவிற்கு அமைய இன்றைய தினம் இரத்த தான நிகழ்வு நடைபெற்றது. பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் இடம்பெற்ற இரத்த தானம் வழங்கும் நிகழ்வில் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவு உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு இரத்தம் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆலியடிபொம்பு பிரதேச செயலாளர், உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு குருதிக் கொடை அளித்தனர். ஹெல்போட விக்னேஸ்வரா ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஹெல்போட விக்னேஸ்வர பாடசாலை ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கொத்மலை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட ஹெல்போட விக்னேஸ்வரா தமிழ் வித்தியாலயத்தில் 2007 சாதாரண தரம் பயின்ற பழைய மாணவர்களால் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் கால்கோள் விழா மிக சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலையில் 2007 சாதாரண தர மாணவர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் விக்னேஸ்வரா பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் 5 வரையான சுமார் 200 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாடசாலையின் அதிபர் வி மனோகரன், 2007 சாதாரண தர பழைய மாணவர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், கிராம உத்தியோகத்தர், நலன்புரி உத்தியோகத்தர், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. பயணச்சீட்டு வழங்க தவறிய பஸ் நடத்துனர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்க தவறியதற்காக 132 தனியார் பஸ் நடத்துனர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண வீதிப்பணிகள் போக்குவரத்து அதிகார சபை இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. செல்லுபடியாகும் பயணச்சீட்டுகள் இன்றி பயணம் செய்த 9 பயணிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தை செலுத்தும் போது தொலைபேசியை பயன்படுத்துதல், உரிமம் இல்லாமல் பஸ்ஸை இயக்குதல் மற்றும் போலி ஆவணங்கள் வைத்திருத்தல் உள்ளிட்ட விதிமுறைகளை மீறியதற்காக 228 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் சேவைகளில் இருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கட்டாய பயிற்சி மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பஸ் பயணச்சீட்டு வழங்கும் முறை கடந்த 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அரிசி இறக்குமதி செய்வதை வரவேற்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். டிசம்பர் மாதத்திற்கு பின்னர் அரிசி இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என்று கூறிய அரசாங்கம் இன்று பொன்னி சம்பா அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தயாராகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். දෙසැම්බර් මාසයෙන් පස්සේ ආය හාල් ලංකාවට ජීවිතයට ගේන්නේ නැහැ කියලා කිව්වා. நாங்கள் டிசம்பர் மாதத்திற்கு பின்னர் ஒருபோதும் அரிசி இறக்குமதியை மேற்கொள்ளப் போவதில்லை என இவர்கள் கூறினார்கள். நாம் பார்த்தோம். தற்போது பொன்னி சம்பா அரிசி இறக்குமதிக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். நாட்டில் கீரி சம்பாவுக்கான தட்டுப்பாடு இருக்கிறது. அதற்காக பொன்னி சம்பாவை இறக்குமதி செய்ய உள்ளனர். இது நல்ல விடயம். அரசாங்கம் செய்ய மாட்டோம் என்று கூறிய போதிலும் இதனை நாம் வரவேற்கிறோம். காரணம், பலருக்கு அனுமதி பத்திரங்களை வழங்காமல் அரசாங்கமே இறக்குமதி செய்வது என்பது பாராட்டத்தக்கது. கடந்த காலங்களில் கிழங்கு, வெங்காயம் இறக்குமதியின் போது ஏற்பட்ட பிரச்சினைகள் தொடர்பில் நாங்கள் கேள்வி எழுப்பினோம்.
இவ்வாறான பொருட்கள் இறக்குமதியின் போது அமைச்சர் தனது தனிப்பட்ட விருப்பத்திற்கேற்ப வரி அறிவிடுவதன் ஊடாக சிக்கல் நிலை உருவானது. ஜனாதிபதி இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். இங்கும் சில ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய அமைச்சர்கள் உள்ளனர். அப்படியான அமைச்சர்கள் இருக்கும்போது ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. அரசாங்கத்தின் கொள்கையை பார்த்தால் அரிசி இறக்குமதி செய்ய மாட்டோம் என்றார்கள். ஆனால் தற்போது இறக்குமதி செய்கிறார்கள். அதை நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை. அவர்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் இடையிலான வேறுபாட்டையே நான் இங்கு சுட்டிக்காட்டினேன். இந்த இறக்குமதியின் ஊடாக உள்நாட்டு விவசாயிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுகிறதா என்பது தொடர்பிலும் அரசாங்கம் தேடி பார்க்க வேண்டும். மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழான விதிகளின்படி கடந்த 6 மாதங்களாக வரி செலுத்தாதவர்களுக்கு மேலதிகமாக 1 மாத கால அவகாசம் வழங்கி அவ்வாறு செலுத்தாதவர்களின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்பது நல்ல விடயம். இதன் மூலம் வரித்தொகையை வசூலிக்க கூடியதாக இருக்கும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக 2 வாக்குறுதிகளை வழங்கியிருந்தனர். அதில் ஒன்று ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் வழங்கிய மதுபான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வோம். அரசியல் நோக்கங்களுக்காக அவைகள் வழங்கப்பட்டதாக சொன்னார்கள். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் 4500 வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான நிலையம் உள்ளது. இவைகள் புதிதாக வழங்கிய அனுமதி பத்திரங்களாகும். இது தொடர்பான பட்டியலை வெளியிட்டார்கள். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பியதாக சொன்னார்கள். ஆனால் இன்று வரை விசாரணைகள் எதுவுமே இல்லை. சரி, அதை விடுவோமே. கடந்த காலத்தில் நடந்த விடயங்கள் என்பதால் இவற்றை சரி செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று சொல்வோமே. தற்போது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பிரதியமைச்சர் உள்ளிட்ட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர், நான் பேரை சொல்கிறேன், சத்துரங்க அபேசிங்க மற்றும் நஜீத் இந்திக என்ற இருவரும் சமீபத்தில் கிங்ஸ்பெரி ஹோட்டலுக்கு சென்று தொழிலதிபர் ஒருவரை சந்தித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த தொழிலதிபரை எதற்காக சந்தித்தனர்? அவரை சந்தித்த நோக்கம் களுத்துறை வரையறுக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம் அங்கங்கொட மலேகொட பயாகல இந்த மதுபான சாலையின் சிறப்பம்சம் என்னவெனில் இறக்குமதி செய்யவும் முடியும், விநியோகம் செய்யவும் முடியும். இதை நான் சபைக்கு வழங்குகிறேன். 1950ஆம் ஆண்டு தொடக்கம், அதாவது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து காணப்பட்ட அனுமதி பத்திரமாகும். களுத்துறை கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இந்த மதுபான நிலையத்தை வேறு தரப்பினருக்கு வழங்க முயற்சித்து அதற்கான வழக்கு விசாரணைகளும் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இப்படியான சூழலில் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான மதுபான நிலையத்தை விற்பனை செய்வதற்கு முயற்சித்துள்ளனர். அதை கொள்வனவு செய்யும் நபர்கள் தொடர்பில் நான் இங்கு பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. அது தொடர்பான கடிதம் என்னிடம் உள்ளது. இந்த நபர்களை காணவே இவர்கள் கிங்ஸ்பெரி ஹோட்டலுக்கு சென்றுள்ளனர். இது தொடர்பாக உடனடி விசாரணை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர்களுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ இவ்வாறு செய்ய அதிகாரமில்லை. එතුමා ඇවිල්ලා මිනිස්ට්‍රි ඔෆ් ඉන්ඩස්ට්‍රීස් එකටයි ඇමතිවරයා. செவ்வந்தி தலைமறைவாக உதவியமை தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இஷாரா செவ்வந்தி நாட்டில் தலைமறைவாக இருக்க உதவி புரிந்தமை தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஷாரா செவ்வந்தியுடன் தொலைபேசி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கைது செய்யப்பட உள்ளனர். அதன்படி அவரின் தொலைபேசி அழைப்புகள் ஆராயப்படுகின்றன. அந்த நிலையில் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை வெளிநாடுகளுக்கு கடல் மார்க்கமாக அனுப்பும் பிரதான ஆழ்கடத்தல்காரர்கள் உள்ளிட்ட வடக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் கைது செய்யப்பட்டவர்களே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இவர்களை தடுப்பு காவலில் விசாரணை செய்வதா அல்லது விளக்கமறியல் உத்தரவு கோருவதா என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இஷாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்த பகுதிகளில் உதவி புரிந்தவர்கள் தொடர்பான விரிவான விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இஷாராவிற்கு உதவி புரிந்தமை தொடர்பில் இதுவரையில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயல்பட்ட நபர் ஒருவரின் வீடு இன்று சுற்றி வளைக்கப்பட்டது. இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயல்பட்ட நபர் ஒருவரின் வீடு இன்று யாழில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் போலீசாரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய யாழ்ப்பாணம் முலவைச்சந்தி அருகில் உள்ள வீடொன்றிலேயே இன்று அதிகாலை குறித்த சோதனை நடத்தப்பட்டது. அண்மை காலத்தில் இளைஞர்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் தனது பிறந்த நாள் கொண்டாட்ட காணொலியை பதிவேற்றம் செய்தமை, சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. குறித்த நபர் வீட்டில் இல்லாத நிலையில் அங்கு 2 மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டதுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மட்டக்களப்பு ஏறாவூரில் போதை லேகியங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீசாரால் நேற்றிரவு ஏறாவூர் 4ஆம் குறிச்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது வர்த்தக நிலையம் ஒன்றில் அனுமதி பத்திரமின்றி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட போதை லேகியங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வியாபார நிலையத்தில் மூலிகை மருந்து பொருட்கள் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருந்த போதும் போதை தரும் லேகியம் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஆசிரியர் இடமாற்ற பட்டியலை இரத்து செய்ய வலியுறுத்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக ஆசிரியர் சங்கத்தின் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் ஈனா சத்திசீலன் தெரிவித்துள்ளார். தற்போது வெளியிடப்பட்டுள்ள ஆசிரியர் இடமாற்ற பட்டியலை இரத்து செய்ய வலியுறுத்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி பணிமனை முன்பாக போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் ஈனா சத்திசீலன் தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிளிநொச்சி மாவட்ட கிளையில் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த இடமாற்றம் ஆசிரியர்களுடைய நலன்களை கருதாமல், எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தின் கல்வி நிலையினை கருதாமல், போரினால் கல்வியை இழந்து மிகவும் பின்தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தின் கல்வி மேலும் மேலும் பாதிக்கின்ற வகையில் தான் இந்த இடமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது என்பது எங்களுடைய அசைக்க முடியாத கருத்தாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கல்வியை மேம்படுத்தும் முகமாக உடனடியாக வடமாகாண கல்வி திணைக்களம் இந்த இடமாற்றத்தை, சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த 82 ஆசிரியர்களில் கணிசமானவர்கள், குறிப்பாக அதிலே 60 விழுக்காடுகளுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் 2009ஆம் ஆண்டு இந்த இன அழிப்பு போர் நிகழ்ந்த காலப்பகுதியிலே இந்த செல்வீச்சுகளின் மத்தியிலே பதுங்குகுழிகளில் நின்று பணியாற்றிய ஆசிரியர்களுடைய பெயர் பட்டியலும் இங்கே உள்வாங்கப்பட்டிருப்பது என்பது இந்த கல்வி திணைக்களம் ஆசிரியர்களுடைய கடந்த கால சேவைகளினையும் அவர்களுடைய குடும்ப பின்னணிகளையும் ஆராயாமல் எழுந்தமானமாக இந்த இடமாற்றங்களை செய்திருக்கின்றது என்றது வெளிச்சத்துக்கு வருகின்றது. இந்த போரினால் பாதிக்கப்பட்டு குறிப்பாக பல ஆசிரியர்கள் கடந்த கால போரிலே நேரடியாக தங்களை ஈடுபடுத்தி பல விழுப்புண் அடைந்தவர்களாக, பல தங்களுடைய உறவினர்களை இழந்தவர்களாக, பல சொத்துழைகளை இழந்தவர்களாக இருந்து தங்களுடைய உயர்கல்வியை கூட மேற்கொள்ள முடியாது ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள்ள இருந்து போர் முடிவடைந்த பின்னர் தங்களுடைய உயர்கல்வியை கற்று அதன் பின்னர் ஆசிரியர் சேவைக்கு வந்த ஆசிரியர்கள் பலர் அங்கே இருக்கின்றார்கள். ஆசிரியர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய புவிசார் கட்டமைப்புகளை புரிந்து கொள்ளாமல் இந்த இடமாற்றத்தை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பிரதேசத்துக்கும் பணியாற்றுவதற்கு நாங்கள் பின்னிக்க போகின்றவர்கள் அல்ல. நாங்கள் எந்த ஒரு ஆசிரியரும் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து வேறு இடத்துக்கு போகக்கூடாது, நாங்கள் இந்த மாவட்டத்தில் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருப்பவர்களாக யாரும் கற்பிதம் செய்துவிடக்கூடாது. நாங்கள் இன்றைய சூழல் அதற்கு போவதற்கு மறுப்பு தெரிவதற்கான காரணம், எங்களுடைய மாவட்டத்திலே இன்னும் பல பாடசாலைகள் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. இந்த ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற இந்த வேளையிலே இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்களை வேறு மாவட்டங்களுக்கு, வேறு வலயங்களுக்கு அனுப்புவதால் இந்த மாவட்டத்தினுடைய கல்வி மேலும் மேலும் பின்தள்ளக்கூடிய சூழலை உருவாகின்றது. மன்னார் நகரசபையின் 5வது கூட்டம் இன்று இடம்பெற்றது. மன்னார் நகரசபையின் 5வது கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு நகரசபை சபா மண்டபத்தில் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன் தலைமையில் இடம்பெற்றது.
ஏற்கனவே உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக கூட்டம் நடத்தப்பட்டதுடன் கடந்த கூட்டறிக்கை வாசிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. தொடர்ந்து மன்னார் நகரசபையின் கடந்த மாத செலவினங்கள் சபை உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டன. பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதுடன் நகரசபை சொத்துக்களை 2026ஆம் ஆண்டு குத்தகைக்கு வழங்குவதற்கான அங்கீகாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டு சபை உறுப்பினர்களின் பூரண ஒத்துழைப்போடு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதேவேளை மன்னார் நகரசபையினால் வட்டார ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள் தொடர்பில் குறித்த வட்டாரங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களின் பங்கு பெற்றுதலுடன் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நகரசபை உறுப்பினர் ஆண்டனி டேவிட்சன் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு வட்டாரங்களில் குறித்த வட்டார உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தப்படாமல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இன்றைய சபை அமர்வில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்றனர். திருகோணமலையில் நிதியியல் அறிவு மாதத்தையொட்டி இலவச கண்காட்சி நடத்தப்பட்டது. 2025 அக்டோபர் மாதம் நிதியியல் அறிவு மாதமாக இலங்கை மத்திய வங்கி பிரகடனப்படுத்தியுள்ளது. இதற்கு அமைவாக நிதியியல் ரீதியாக அறிவுமிக்கதொரு இலங்கை என்ற தொனிப்பொருளில் இலங்கை மத்திய வங்கியின் திருகோணமலை பிராந்திய முகாமையாளர் கே பிரபாகரன் தலைமையில் இலவச நிதி அறிவு கண்காட்சி திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஹேமந்தகுமார பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கண்காட்சி கூடத்தை திறந்து வைத்தார். கண்காட்சியில் வங்கி சேவைகள், கொடுகடன் தகவல் பணியகம், முதலீட்டு வழிகாட்டல்கள் மற்றும் தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றிருந்தன. மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட பல நிதி நிறுவனங்கள் மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு விளக்கங்களை வழங்கி விழிப்புணர்வூட்டும் பணிகளில் ஈடுபட்டனர். முதல் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களின் விவரங்களை அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளியிட்டார். 2010ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் கொலை செய்வதற்காக கடத்திச் செல்லப்பட்ட மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான பெயர் பட்டியலை அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். நாடாளுமன்றில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2010 වර්ෂයේ සිට මේ දක්වා ඝාතනයට පැහැර ගැනීමට සහ 2010ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் கொலை செய்வதற்காக கடத்திச் செல்லப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் பெயர் பட்டியலை கோரியுள்ளார். அதற்கமைய கடத்தப்பட்டவர்கள் மற்றும் தாக்கப்பட்டவர்கள் இரண்டும் ஒன்றாகவே இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய கடத்திச் செல்லப்பட்டவர் பிரகீத் பண்டார எக்னலிகொட, தாக்கப்பட்டவர்கள் மஹிந்த ஆரியவன்ச, தனுஷ்க சம்பத் செனவிரத்ன, ரஃபைடீன் ஃபாரூக், முகமது சுஹைல், சுப்பிரமணியம் பாஸ்கரன், சமில ஜனித் குமார ஏகநாயக்க, அசங்க கிருஷாந்த பாலசூரிய, சினேஷ் உபேந்திர, இன்னுனில் சிசிர விஜயநாயக்க. இவர்களில் பிரகீத் எக்னலிகொட தொடர்பில் மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மஹிந்த ஆரியவன்சவின் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. தனுஷ்க சம்பத் செனவிரத்னவின் வைத்திய அறிக்கையில் சிறு காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இரு தரப்பினரின் விருப்பத்திற்கமைய நீதிமன்றம் ஊடாக விசாரணைகள் இணக்க சபைக்கு மாற்றப்பட்டுள்ளது. ரஃபைடீன் ஃபாரூக், முகமது சுஹைல் மீதான தாக்குதலுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டு நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு எண் 17-165 கீழ் 25 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் 12 மணிக்கு இடையில் போலீஸ் நிலையம் சென்று கையொப்பமிட வேண்டும். வழக்கு விசாரணைகள் 2025 11ஆம் மாதம் 20ஆம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சுப்பிரமணியம் பாஸ்கரனின் குற்றப்பத்திரிகை தாக்கல் 2025 மார்ச் 30 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சமில ஜனித் குமார ஏகநாயக்க 2025 7ஆம் மாதம் 12ஆம் தேதி வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார். சாட்சிகளை அழைத்து அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இணக்கச்சபைக்கு அனுப்பப்பட்டுள்ளதோடு 2026 முதலாம் மாதம் 7ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அசங்க கிருஷாந்த பாலசூரிய 2025 6ஆம் மாதம் 16ஆம் தேதி முறைப்பாட்டின் இணக்கப்பாட்டுக்கு அமைவாக நட்டையீடு இல்லாமல் சமாதானமாக சென்றுள்ளார். சினேஷ் உபேந்திரவின் வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தினூடாக கடுமையாக எச்சரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொன்னில் சிசிர விஜயநாயக்க 2024 10ஆம் மாதம் 1ஆம் தேதி சந்தேக நபருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்க
விதிக்கப்பட்டுள்ளதோடு அதை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதோடு 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாதங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும். இதுதான் கடத்தப்பட்ட மற்றும் தாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களின் வழக்கு விசாரணைகள் தொடர்பில் நீதிமன்றில் இடம்பெற்று வரும் விசாரணை நடவடிக்கைகளின் தற்போதைய நிலவரம். ඔවුන්ට අදාළව සිදු කරන ලද අධිකරණ ක්‍රියාවලවල ප්‍රගතිය. பிரான்சில் இருந்து பல்வேறு நாடுகளூடாக துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்த இளைஞர் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து பல்வேறு நாடுகளூடாக துவிச்சக்கர வண்டியில் சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த சூரனின் என்ற இளைஞர் இன்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூரை பூர்வீகமாக கொண்ட 28 வயதான இளைஞர் இலங்கையின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பொறுமுறையாக இந்த துவிச்சக்கர வண்டி பயணத்தை முன்னெடுத்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்ததாக குறிப்பிட்டார். பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, செர்பியா, பல்கேரியா, துருக்கி, ஜார்ஜியா, கஜகஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகள் வழியாக சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரத்தை துவிச்சக்கர வண்டியில் பயணித்து படகு மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார். ஷஃப்னா நான் 10 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஷஃப்னா இந்த நாடு தான். அப்போ திருப்பி இந்த நாட்டுக்கு வரணும். சைக்கிளில் மிச்ச நாட்டிலையும் பாட்டு அவங்களோட கலாச்சாரத்தையும் அறிஞ்சு கொண்டு எங்களோட அப்பா அம்மாண்ட ஊருக்கு வரணும்னு சொல்லி நான் இப்போ வந்திருக்கேன். மொத்தமாக 10,000 கிலோமீட்டர் கிட்ட 3 மாதத்தில் செஞ்சு ஒரு 13 நாடு கடந்து இங்கே யாழ்ப்பாணம் வந்திருக்கேன். வெளிநாட்டில் தமிழர்கள் இப்போ நான் அங்கேருந்து இல்லை ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. நான் சைக்கிள்லேருந்து வர போகிறேன், ஏன் ஜஃப்னாக்கு திருப்பி வர போகிறேன், நீங்கள் அந்த ஊரை விட்டு போயிருக்கீங்க வெளிநாட்டில், ஏன் திருப்பி அந்த ஊருக்கு போகிறீங்க. என்னை பொறுத்ததுக்கு இங்கே எனக்கு நிறைய நிம்மதி இருக்குது. நான் இங்கே திருப்பி வாழக்கூடிய மாதிரி இருக்குது. திருப்பி எல்லாம் நிறைய விஷயம் கூட இங்கே திருப்பி பண்ணலாம். அங்கே பண்ணுற மாதிரி ஃப்ரான்ஸில் இப்போ போயிருக்கிறோம். நான் அப்பா அம்மாக்கள் தேவையான விஷயத்தில் தான் அங்கே எடுத்துகிட்டு போனவன் அவங்களோட பிள்ளைகளுக்காண்டி. இப்போ எங்களுக்கு திருப்பி வர்ற காசு இருக்குது. அதாவது இப்போ சைக்கிள் ஒரு எல்லாருக்கும் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணலாம். ஊர் மக்கள் நெடுகைவர் மெசேஜ் அனுப்பாட்டே எனக்கு தான் மெசேஜ் வரும். எனக்கு என்ன நடந்தேன் நான் அப்புறம் மெசேஜ் வந்தோன்னே எல்லாருக்கும் அதே எனக்கு நேரம் போய்கொண்டே இருக்கும். அது நார்மல். நான் அப்படியான அன்பானவர்களும் உறவினர்களும் அத்தோடு இந்த மகனுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போது இந்த ஊரில் உள்ள வேட்டில் எல்லா நாடுகளில் பேரும் சொல்ல முடியாது நாட்டில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் நீங்கள் எங்களுக்கு இந்த உற்சாகத்தையும் அந்த ஆறுதலையும் தந்த மக்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் உற்சாக உணவுகள் நண்பர்களுக்கும் அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுவயது முயற்சியிலிருந்து அவர் இந்தளவு தூரத்துக்கு ஃப்ரான்ஸ் பரியிலிருந்து இந்த நாட்டை அடைஞ்சது அது அவற்ற தன்னம்பிக்கை. நாங்கள் யாரும் சொல்லி யாரும் செய்கிறதில்ல. அவற்ற முயற்சி எப்படி இருக்கோ அதை நிறைவேற்றினதுக்கு எங்களுக்கு நன்றி. நம்பிக்கை என்ன கொடுத்து ஏசுவாங்க, எப்படி விட்டுட்டு இருக்கிறீங்க. நோ, அவற்ற நம்பிக்கை வீணாகாது. ஒவ்வொருத்தரும் நாங்கள் நம்புறது தான் எங்களுக்கு நடக்குமேனு அதை மாதிரி அவர் எங்களை நம்பிக்கை காப்பாற்றி தந்திருக்குது. கடற்தொழில் சட்டங்கள் தொடர்பான கருத்தரங்கு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கடல் தொழில் மற்றும் மீன்பிடி சட்டங்கள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இலங்கையின் கடல்சார் வளங்களை பாதுகாக்கும் வகையிலும் எதிர்காலத்தில் சட்ட ரீதியான கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை உறுதிப்படுத்தும் வகையிலும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் மீனவர்களுக்கான கருத்தரங்கு கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கருத்தரங்கில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி, பூநகரி, கண்டாவளை பிரதேசங்களைச் சேர்ந்த இளம் கடற்தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இதன்போது கடற்தொழில் சட்டங்கள் தொடர்பில் கிளிநொச்சி கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் எஸ். கணேஸ்வரன் தெளிவுபடுத்தினார். மன்னார் கட்டுக்கரை குளத்தின் கீழான பெரும்போக செய்கை தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. மன்னார் கட்டுக்கரை குளத்தின் கீழான 2025 மற்றும் 2026 ஆண்டுக்கான பெரும்போக்கு செய்கை தொடர்பான கலந்துரையாடல்
மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இன்று உயிலங்குளத்தில் இடம்பெற்றது. விவசாய அமைச்சு மூலம் வழங்கப்படும் 4 வீத வட்டியுடனான கடன் தொடர்பான விழிப்புணர்வு மாவட்ட விவசாய பணிப்பாளரால் வழங்கப்பட்டது. விவசாய கடன் வழங்கும் திட்டம் தொடர்பான விளக்கங்கள் வங்கிகள் அலுவலர்கள் மூலம் வழங்கப்பட்டன. விவசாய கடன் திட்டங்களின் முதல் கட்டமாக 4 விவசாயிகளுக்கு மக்கள் வங்கியின் மன்னார் கிளை ஊடாக காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. கமநல காப்புறுதி சபையின் காப்புறுதி நடவடிக்கைகள் தொடர்பான விளக்கம் உதவி பணிப்பாளரால் வழங்கப்பட்டது. இதன்போது நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் போதுமான அளவு நீர் கிடைக்கப்பெற்று வருகிறது என்பதை உறுதி செய்ததுடன் சாதகமான நிலை உள்ளதையும் உறுதிப்படுத்தினார். இந்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்ட காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர், மாவட்ட விவசாய பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், கமநல காப்புறுதி சபையின் உதவி பணிப்பாளர், நீர்ப்பாசன பணிப்பாளர் மற்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள் என பலர் பங்கேற்றனர். மாணவர்களுக்கு பாதணிகள் வவுச்சர்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மற்றும் பிரிவு நாட்களில் உள்ள மாணவர்களுக்கு பாதணிகளை பெறுவதற்கான வவுச்சர்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒரு சோடி பாதணிகளை பெறுவதற்கான வவுச்சர்களை 2025ஆம் ஆண்டின் பாடசாலை தவணை முடிவதற்குள் பயனாளிகளுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வவுச்சர்கள் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தயாரித்துள்ள நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான பரிசு அட்டைகள் கைபேசி செயலி மூலம் ஸ்கேன் செய்யக்கூடிய வகையில் QR குறியீட்டு இலக்கத்துடன் பாதுகாப்பாக அச்சிடப்பட்டு பயனாளி மாணவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த திட்டத்தின் கீழ் மாணவர்களை தெரிவு செய்வதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 250க்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலும் 6,44,000 மாணவர்கள், மாணவர்களின் எண்ணிக்கை 251 முதல் 500 வரையுள்ள தோட்ட பாடசாலைகளில் கல்வி பயிலும் 53,093 மாணவர்கள், விசேட தேவைகள் உள்ள மாணவர்கள் கல்வி பயிலும் 30 பாடசாலைகளைச் சேர்ந்த 2,300 மாணவர்கள், பிரிவினாக்களில் தெரிவு செய்யப்பட்ட 30,000 மாணவர்கள் இந்த திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். සමස්ත සිසුන් 7,30,000ක් සඳහා මෙම පාවහන් සඳහා වන තිල්නපත් ලබා දෙන්නට රජය කටයුතු කරනවා. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.